வணக்கம். இன்னைக்கு சாந்தி ஐஏஎஸ் அகாடமில இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஏப்ரல் 19, 2023 உள்ள கொஸ்டின்ல இருந்து லாஸ்ட் 5 கொஸ்டின், அதாவது ரீசனிங்ல உள்ள 5 கொஸ்டினை இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க, 46 இன் எ கோட் லாங்குவேஜ் கொடுத்துட்டாங்கனாலே ஏபிசிடி தான். ஏபிசிடியோட நம்பர்ஸும் சேர்த்து என்ன பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. சரி, இப்போ கோட் லாங்குவேஜ்ல கேண்டில் அப்படின்றத ரிட்டன் அஸ் 3, 1, 14, 4, 12, 5 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல கம்பேர் பண்ணி பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6 லெட்டர்ஸ் இருக்கு. இதுலயும் பாருங்க நம்பர்ஸ் பாருங்க, 3, 1, 14, 4, 12, 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த நம்பர்ஸை என்ன பண்ணிடலாம், ஈஸியா கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு டக்குன்னு பார்த்த உடனே சின்றது தேர்ட் லெட்டர்ன்றது தெரியும். அதே மாதிரி இங்க 3 கொடுத்துருக்காங்களா, ஏன்றது ஃபர்ஸ்ட் லெட்டர்னு தெரியும், 1ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இந்த ஆர்டர்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு கொடுத்துருக்காங்கன்றதை ஈஸியா கம்பேர் பண்ண முடியுது. ஸோ என்னன்றது 14ல இருக்கா, இருக்கு. அடுத்து பாருங்க, டி 4th லெட்டரா, எல் 12th லெட்டரா, அண்ட் 5 இ 5th லெட்டரா. சரி, அப்ப அதே மாதிரி தான் இங்க டார்க்ன்றத 4, 1, 18, 11 சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ டின்றது 4th லெட்டர், ஏன்றது ஃபர்ஸ்ட் லெட்டர், ஆர் அப்படின்றது 18th லெட்டர், அண்ட் 11 கேன்றது 11th லெட்டர்ன்றது ஈஸியா புரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, லைட் அப்படின்றதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ லைட்ன்றதுல பாருங்க, எல் எத்தனாவது லெட்டர், 12th லெட்டர். அடுத்து ஐ எத்தனாவது லெட்டர், 9th லெட்டர். அடுத்து ஜி எத்தனாவது லெட்டர், 7th லெட்டர். அடுத்து ஹெச் எத்தனாவது லெட்டர், 8th லெட்டர். அடுத்து டீன்றது 20th லெட்டர். ஸோ இந்த ஆர்டர் நமக்கு எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு பாருங்க, ஆப்ஷன் நம்பர் 3ல இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 47 கம்ப்ளீட் த சீரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஜே என் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீரீஸ் அப்படின்னாலே சேம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ஒன்று ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கும், சரியா? ஸோ அப்போ எஃப்க்கு அடுத்த நம்பர் பாருங்க, அடுத்த லெட்டர் பாருங்க ஜே, அதாவது எத்தனை லெட்டர் தாண்டி போயிருக்குன்னு பாருங்க, 1, 2, 3, 4, அதாவது 4 லெட்டர் ஜம்ப் பண்ணி போயிருக்கு. அடுத்து ஜே ஆஃப்டர் என்ன கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க. அதுவும் எத்தனாவது லெட்டரா இருக்கு, 4th லெட்டரா இருக்கு. அடுத்து எண்ணுக்கு அப்புறம் ஆர் பாருங்க, என் எத்தனாவது, ஆறுல இருந்து எத்தனாவது லெட்டரா இருக்கு, +4 இருக்கு. அப்ப ஆருக்கு அடுத்த 4th லெட்டர் என்னவா இருக்கும், நமக்கு வியா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 48 இன் a certain code அனிமல் அப்படின்றத எப்படி எழுதியிருக்காங்க, INALAM. அதாவது இதுல இருக்கிற சேம் லெட்டர்ஸ் இங்கேயும் வந்திருக்கு, கரெக்டா? ஸோ இங்க பாருங்க, ஐ இருக்கு, என் இருக்கு, ஏ இருக்கு, எல் இருக்கு, எம் இருக்கு, ஏ இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இருக்கிற சேம் லெட்டர்ஸை இங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அது எப்படி எழுதியிருக்காங்கன்றத பாருங்க, அனிமல் அப்படின்றத INA இந்த இதுல இருந்து ரிவர்ஸ்ல அப்படியே எழுதியிருக்காங்களா பாருங்க. ஸோ INA. ஓகேவா? அதே மாதிரி LAM அப்படியே அடுத்த மீதி 3 என்ன பண்ணிருக்காங்க, அதே மாதிரி ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. அப்ப இத ரெண்டா என்ன பண்ணிருக்காங்க, ஸ்பிளிட் பண்ணிட்டு முதல் 3 அதே மாதிரி ரிவர்ஸ்ல, அடுத்த 3 அதே மாதிரி ரிவர்ஸ்ல அப்படியே எழுதியிருக்காங்களா? ஸோ அப்ப அதே மாதிரி சாம்பிளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சாம்பிள், ஸோ இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன பண்ணிருங்க, ரிவர்ஸ்ல எழுதிருங்க, MAS. இங்க பாருங்க ELP. ஸோ இந்த ஃபார்மேட் எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 49 சூஸ் த கரெக்ட் அல்டர்னேட்டிவ் கார் கேரேஜ் ஷிப்புக்கு என்ன வரும். ஸோ இந்த கம்பேரிசன் ஏற்கனவே நான் உங்களுக்கு போன இயர் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, 18ல. ஸோ அதே மாடல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கம்பேரிசன் பண்ணி பாக்குறது. ஸோ காரை கேரேஜோட கம்பேர் பண்ணிருக்காங்க. நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ராசஸ் ஒன்னு ப்ராசஸோட பார்ப்பாங்க, இல்ல ஒர்க்கோட பார்ப்பாங்க, அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்க காரை கேரேஜோட கம்பேர் பண்ணிருக்காங்க. கேரேஜ்னா என்ன? ஸோ கேரேஜ்ங்கிறது கார் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது, கேரேஜ் அப்படிங்கிறது. அப்போ ஷிப் எல்லாத்தையும் எங்க கொண்டு நிறுத்தி வச்சிருப்பாங்க, கண்டிப்பா ஹார்பர்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க, நிறுத்தி வச்சிருப்பாங்க, கரெக்டா? சோ இங்க டிபார்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கு. டிபார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா கிடங்குன்னு சொல்லுவாங்க. அதாவது திங்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போம் இல்லையா, சோ அந்த பிளேஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, டிபார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்போர்ட் அப்படிங்கிறது
ஏர்போர்ட்ங்கிறது விமான நிலையம், அதாவது எல்லா ஃபிளைட்டுமே வந்துட்டு போற ஒரு பிளேஸ தான் என்னன்னு சொல்லுவாங்க, விமான நிலையம். ஆனா ஹேங்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, சோ ஹேங்கர்ன்றது என்ன அப்படின்னா பிளெயினை சும்மா நிறுத்தி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அதோட டியூட்டி முடிஞ்சிருக்கும், டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா நிப்பாட்டி வைக்கிறாங்க இல்லையா, சோ அந்த இடத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஹேங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 50, ரீசனிங்கோட லாஸ்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின்ல இஃப் இ ஈக்குவல் டு 5 அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றது 5th லெட்டர் இந்த ஏபிசிடின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நல்லா பாருங்க, இங்கிறது 5th லெட்டர். ஸோ இப்போ பென் அப்படின்றது 35 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க, பிஇஎன் பென்னோட வேல்யூ நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 35ன்னு கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ என்ன அப்படின்றத பாருங்க, 16. இயோட வேல்யூ 5, என்னோட வேல்யூ என்னன்னு பாருங்க 14. சோ இந்த மூணு வேல்யூமே நமக்கு ஆட் பண்ணாதான் என்ன வேல்யூ வருது, நமக்கு 35ன்ற வேல்யூ வருது. பாருங்க 16 plus 14 20 30 வருதா, 30 plus 5 35. சரியா? சோ அப்போ பென்ன்றது 35 எப்படி வந்துச்சு, மூணோட வேல்யூவை எடுத்து ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ அதே மாதிரி பேஜுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ பி AGE. ஸோ 4 லெட்டரோட வேல்யூ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ பியோட வேல்யூ 16 ஆல்ரெடி பார்த்துருக்கோமா. நெக்ஸ்ட் ஏயோட வேல்யூ 1, அடுத்து ஜியோட வேல்யூ 7, அடுத்து இயோட வேல்யூ 5. ஸோ இப்போ இதோட டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணுங்க. 16 plus 1 17, 17 plus 7 24, 24 plus 5 29. ஸோ ஆப்ஷன் 3ல இருக்குது அதோட டோட்டல் வேல்யூ. சரியா? சோ இப்போ இன்னைக்கு நம்ம 5 கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் ஒரு ப்ரீவியஸ் இயர், அதாவது April 19, 2023ல உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட லாஸ்ட் 5 ரீசனிங் கொஸ்டினை இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.